விஜி, சித்தி, பாத்திரத்தெல்லாம் இப்படி போட்டு உடைக்க கூடாது. ஆமா, நீ சமைக்கிறன்னு தானே சொல்லிட்டு வந்த. இங்க வந்து நின்னு நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? யார் உன்னை என்ன சொன்னாங்க? வேற யாரு? அந்த வீராக்காத்த ஜாட பேசுறா சித்தி. நானும் மனசுதானே, எப்படித்தான் பொறுமையா போறது? எனக்கு அப்படியே வர்ற கோவத்துக்கு அவல. ஏய், என்ன பேசுற நீ? ஏய், என்னடி பண்ணுவ? மொண்டை ஒடிச்சிரும் உன்னை. என்ன பண்ணுவ நீ? ஏய் பிருந்தா, விடு விடு. என்ன பண்ற நீ? பின்ன என்ன சித்தி, என் அக்காவை ஏதோ சொல்லிட்டு இருக்கா. உனக்கு வர கோவத்துக்கு என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குற? அடிச்சிருவியா? மொவள வாயெல்லாம் உடைச்சிருவேன். நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? நான் பேசிக்கிறேன், நீ போ. சித்தி, கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லுங்க, இல்ல அடக்கமாக்கிருவேன். சரி சரி, நீ போ. பாத்தீங்களா சித்தி எப்படி பேசுறான்னு? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? அவளா இருந்ததுனால பேச்சோட விட்டுட்டு போனா. இதே நீ பேசுனத மாறன் கேட்டிருந்தானா 2 அறை கொடுத்திருப்பான். என்ன பேசுறன்னு உனக்கு புரியாதா? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் வீராவை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, முறையில வேணா நீ மூத்தவளா இருக்கலாம், ஆனா குணத்துல எப்பவுமே வீராதான் மூத்தவ. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. முதல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள அவங்கள பத்தி பேசுறது, இவங்கள பத்தி பேசுறதுன்னு அந்த பழக்கமே இருக்க கூடாது. வேலையை பாரு. என்ன நம்மளையே திட்டிட்டு போறா இவ? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கம் சாயிற மாதிரி தெரியுதே. வீராவை பத்தி அவகிட்ட பேசியிருக்க கூடாதோ? டவுட் வந்திருக்குமோ? வரேன்னா சொல்லுனா. பள்ளி, இன்னைக்கு மதியம் எம்எல்ஏ அவர் குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வராரு. என்ன விஷயம்னா? ராகவனுக்கு அடிபட்டுச்சுல, அவனை பார்க்கலான்னு வராரு. நான் வேற ரொம்ப நாளா அவரை விருந்துக்கு வர சொல்லியிருந்தேன், அதுக்காகவும் வராரு. சமையல் நல்லா இருக்கணும் வள்ளி. சரி.